எனக்கு ஜென்ரலாகவே ரொம்ப நாளாக டேட்டூ போடணும்னு ஆசை. அப்புறம் படம் நான் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி நான் படம் பண்ணுறேன்னா இல்லையா, எப்படி போக போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, ஆனால் டேட்டூ போடணும்னு ஆசை. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எப்பயும் எல்லாருமே சொல்லுவாங்க டேட்டூனா ஒரு மீனிங் இருக்கணும் அதுக்குன்னாங்க. யோசித்தேன், சரி எதுக்கு யாருதோ என்னென்னமோ போட்டுன்னு. எனக்கு அப்பாவோட கண்ணு செம்ம பவர்ஃபுல். அவர் எப்பயுமே என் கூடயே இருக்கணும். ஸோ நான் ஒரு கண்ணை நான் டேட்டூ போட்டுக்கிறேன் டிசைட் பண்ணேன். அண்ணனுக்கு ஃபோன் பண்ண, டேய் சாவடிச்சிடுவார் ஒன்று, நான் நல்லா பார்த்துக்கிறேன், எதுவும் சொல்லாத, நான் போட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன். நான் தெரியாது ஏதோ பண்ணி கொண்டு வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அது 10 hours ஆச்சு இந்த டேட்டூ பண்ண. 10 or 12 hours ஆச்சு. ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரே ஸ்ட்ரெச்சில். மார்னிங் 11 o'clock போனேன் லண்டன். இதுக்காகனே நான் ஆம்ஸ்டர்டாம்லேருந்து ட்ரெயின் எடுத்து லண்டன் போயிட்டு 1 day ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் 10 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. ஈவினிங் 7 வரைக்கும் போச்சு. 7 or 8 வரைக்கும் போச்சு. அப்பா என்ன ரியாக்ட் பண்ணாரு காமிச்ச உடனே? அப்பா நான் அப்போ ஊருக்கே போகலையே. இல்லை எப்படியோ ஒரு நாள் வந்து இந்த ஃபோட்டோ பேச்சு காமிச்சிருக்கேன். அதுக்குள்ளே பார்த்து கூல் டவுன் ஆகிட்டார். ஏன்னா நான் அப்பாவோட 40th year அப்போ நான் அந்த ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்து நான் ஆம்ஸ்டர்டாம்லேருந்து அனுப்பிச்சி விட்டேன். அப்பா கேட்டார் அம்மா கிட்ட, எதுக்கு அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், எல்லாம் குத்திட்டான். இதுக்கப்புறம் அம்மா ஏதோ சொல்லி கன்சோல் பண்ணியிருக்காங்க. ஸோ நேராக வந்தோடனே சரி ஓகே, எதுவும் திட்டல எதுவும் பண்ணல, அப்படியே விட்டார். அவர் ஒரு மனசில் நினச்சிருப்பார், ஆஹா சூப்பராப்பா. ஆமாம். ஓகே.